இந்த ரஜபு மாதத்தில் ஒரு பெரும் ஒரு ஒரு நம்பிக்கையோடு தனக்கு அல்லாஹ் எல்லா வகையான நலவுகளையும் தரக்கூடும், இன்ஷா அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையோடு ஒரு மோமின் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காண கிடைக்காத செல்வங்களில் ஒன்று அல்லாஹ் ரபுல் ஆலமீனுடைய புனிதமான மாதங்கள். படைத்த ரபுல் ஆலமீன் மனித குலத்திற்கு, அதிலும் குறிப்பாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய உம்மத்தான நமக்கு அவன் செய்த பேருபகாரம், எண்ணற்ற படைப்புகள், எண்ணற்ற நபிமார்களுடைய உம்மத்துக்கள், நீண்ட கால வாழ்க்கை, அவங்க செய்த அமல்கள், அது குறுகிய காலகட்டத்தில் வாழக்கூடிய இந்த உம்மத்திற்கு கிடைக்க வேண்டும் என்று சில ஸ்பெஷலான மாதங்களை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு தந்தார். இந்த மாதங்களுடைய சிறப்பு என்னன்னு சொன்னா, இந்த மாதங்களில் செய்யப்படக்கூடிய குறைவான அமலும் கூட நிறைவான நன்மைகளை நமக்கு பெற்றுத் தருகிறது. சொல்லுவாங்க இல்லையா, செய்யறது என்னமோ கம்மி, ஆனா கிடைக்கிற கூலி அதிகம் அப்படின்ற மாதிரி. காரணம் என்னன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்த முஹப்பத், அதனுடைய பிரதிபலிப்பு அவங்களுடைய உம்மத்தான நம்மின் மீதும் அல்லாஹு தஆலா வேறு யாருக்கும் கொடுக்காத தனிப்பட்ட சிறப்புகளை அல்லாஹு தஆலா தந்தார். அந்த ஒரு அடிப்படையில ரம்மியமான ரஜபு மாதம் நம்மை வந்தடைந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடித்தமான மாதம். அல்ஹம்துலில்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரஜபு பிறந்து விட்டாலே அந்த நோன்பு காலத்தினுடைய வசந்தத்தை உணர்வார்கள். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிப்பட்ட முறையில கூட்டு துவாவில, தனிப்பட்ட முறையிலும் சரி மற்ற நேரங்களிலும் சரி, மிக அதிகமாக முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹும்ம ஆஜி என்னோ இல்ல இது என்னோ இதாயிடுச்சு, எப்படி வருது, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான் வ பல்லிக்னா ஷஹர ரமலானும் சொல்லலாம். இந்த துவாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக நீண்ட, அதாவது என்ன சொல்றது, மிக அதிகமாக ஓதி இருக்கிறார்கள். தன்னுடைய தொழுகை இபாதத்துக்கள், தன்னுடைய அமால்களுடைய அந்த காலகட்டங்கள், இந்த ரஜபு மாதத்தில் மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அதிகமாக இதை ஓதியிருப்பதாக நம்மால் அறிய முடிகிறது. திரும்பவும் சொல்லித் தருகிறேன், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். திரும்பவும் சொல்கிறேன், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். ஆரம்பத்திலையும் கடைசிலையும் ஸலவாத்து சொல்ல மறக்கக்கூடாது. ஒரு துவா கபூலியத் பெறுறதுக்கு ஸலவாத் என்பது ஒரு பெரிய அஸ்திவாரம் அல்லவா? அதனால ஆரம்பத்திலையும் கடைசிலையும் ஸலவாத் சொல்ல மறக்கக்கூடாது. ஔராதுகள் என்ற அடிப்படையில அதிகம் அதிகம் இந்த மாதத்தில் நாம் உச்சரிக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு அத்தியாயம் என்னண்டா, சூரத்துல் அஹத் அல்லது சூரத்துல் இஹ்லாஸ். சூரா இஹ்லாஸை மிக அதிகமாக இந்த மாதத்தில் ஓதுவது. மற்ற நாட்களில் ஓதுவது சிறப்புத்தான். ஆனால் சில உலமாக்கள், இந்த சூஃபித்துவம் என்று சொல்லக்கூடிய மெஞ்ஞான பட்டறைக்குள் இருக்கக்கூடிய உலமாக்கள் சூரா இஹ்லாஸை இந்த மாதத்தில் மிக அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள் என்று பணித்திருப்பதால் சூரா இஹ்லாஸை கிடைக்கிற நேரமெல்லாம் ஓதிக்கொண்டிருக்க வேண்டும். பொதுவாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதற்கொப்ப 3 முறை சூரா இஹ்லாஸ் ஓதப்பட்டால் முழு குர்ஆன் ஓதிய நன்மையை அல்லாஹ் தந்து விடுகிறார். அப்ப இந்த 3 முறை அப்படின்றத அல்லாஹு தஆலா 30 முறை ஓதக்கூடிய தௌஃபீக்க கொடுத்துட்டான்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் கணக்கு பண்ணிக்கிற வேண்டியதான். 3 தடவை ஓதுனா ஒரு குர்ஆன்னு சொன்னா 10 குர்ஆன், 10 குர்ஆன் ஓதிய நன்மையை ஒருத்தர் உட்கார்ந்து இந்த அவராத ஓதி கொண்டிருக்கிறாருன்னு சொன்னா கண்டிப்பாக தந்து விடுகிறார். சூரா இஹ்லாஸ் ஏன் இந்த அளவுக்கு பிரியமானது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூறாவாக இது இருந்து கொண்டிருக்கிறது. படைத்தவன் மற்ற இடங்களில் தன்னை அறிமுகப்படுத்துவதை காட்டிலும் இந்த இடத்துல அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த ஒரு பாங்கு அலாதியானது. எதை வச்சு நான் அப்படி சொல்றேன்னு சொன்னா, அல்ஹம்துலில்லாஹ், சமதுன்ற வார்த்தை இதுல இடம் வருது பாருங்க. இந்த சமது என்ற வார்த்தை உலகத்துல உள்ள குர்ஆன்ல வேற எங்கேயுமே கிடையாது. சமது என்ற வார்த்தை இந்த சூரத்துல் அஹதுல மட்டும்தான் இருக்கு, சூரத்துல் இஹ்லாஸ்ல மட்டும்தான் இருக்குது. மற்ற இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சமது என்ற வார்த்தையை எடுத்துட்டான். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது.
தன்னை பற்றி பிரகடனப்படுத்தக்கூடிய, தன்னை பற்றி அடியார்களுக்கு பிரகடனப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சூரா. அர்த்தத்தை பாருங்கள். குல் ஹுவல்லாஹு அஹத். நபி நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹு சமது, அல்லாஹ் தேவையற்றவன், லம் எலிது, அவன் யாரையுமே குழந்தையாக பெற்றெடுக்கவில்லை, வலம் யூலது, அவன் யாருக்கும் குழந்தையாகவும் இல்லை, யாராலும் பெற்றெடுக்கப்படவும் இல்லை, வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாருமே இல்லை அப்படின்னு தௌஹீதை பறைசாற்றக்கூடிய அற்புதமான அத்தியாயம் சகோதரர்களே. எவ்வளவு பெரிய பரக்கத்தான வார்த்தைகள். தவிர இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், சில பல நேரங்கள்ல உள்ளத்துல ஒரு வாரி வஸ்வாஸ் ஏற்படும். துன்பம் உச்சத்துல இருக்கிற நேரத்துல என்னத்தை போட்டுக்கிட்டு வணங்கி, என்னத்தை போட்டுக்கிட்டு இபாதத் செய்து, எத்தனை தடவை அல்லாஹ் இடத்துல கேட்டுக்கிட்டு வாங்கிக்கிட்டு, நம்ம ஆண்டவன் கொஞ்சம் கூட இறக்கப்பட மாட்டேங்கிறான், பார்க்க மாட்டேங்கிறான், ஊர் உலகத்துல உள்ள அத்தனை பாவியும் நல்லா இருக்கிறான், நான் அல்லாண்டு இருக்கக்கூடிய எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி இப்லீஸ் என்ன செய்வான்டா, அந்த அடியானுடைய உள்ளத்துல பெரும் தாக்குதல், தௌஹீதை உடை தெரியக்கூடிய விதத்துல என்ன செய்வான்டா, அவன் அல்லாஹ் மீது வைத்துள்ள அந்த நம்பிக்கையை தகர்க்கக்கூடிய விதத்திலும், அவனை குஃப்ரியத்துல கொண்டு தள்ளக்கூடிய விதத்திலும் இப்படி ஒரு அபாயகரத்தை போட்டு விட்டுருவான். இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியது ரெண்டே ரெண்டு. முதல்ல கேடுகட்ட இப்லீஸ உள்ளத்துல இருந்து விரட்டணும். 3 முறை அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அப்புறம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த சூரா இஹ்லாஸை 3 முறை ஓதி முடித்துட்டு சொல்றாங்க, 3 முறை துப்பிடணும். அப்படியே அந்த கேடுகட்டவனுடைய முகத்துல துப்புற மாதிரி. அந்த இப்லீஸின் பேர் அஹனஸ் என்று சொல்லப்படுகிறது. தொழுகையிலையும் அவன் தான் பாழாக்குறான் நம்மளை. அது மட்டும் இல்லாம இப்படி நம்ம போய்கிட்டு இருக்கும்போது, வந்துட்டு இருக்கும்போது உள்ளத்துல இறைவனை பற்றியுள்ள ஒரு குறை மதிப்பை அவன் தான் போடுறான் சகோதரர்களே. அப்ப அந்த இப்லீஸினுடைய கொட்டத்தையும் அவனுடைய இந்த ஊசலாட்டத்தையும் முறியடிப்பதற்கு என்னை படைத்த ரப்பின் வார்த்தைகளை தவிர வேறு எந்த சொல்யூஷனும் கிடையாது. இதை நாம என்ன செய்யணும்னு சொன்னா, தொடர்ந்து இந்த ரஜபு மாதத்துல ஓதி கொண்டு இருந்தோமே, ஆனா ரஜபு மாதம் மட்டும் இல்லை, எந்த மாதத்திலும் இந்த கேடுகட்டவன் நம்மள்ட்ட வாலாட்ட முடியாது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து உங்களுக்கு சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.